ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அப்டேட்டட் ஓப்பன் லாஃப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓப்பன் லாஃப்ட் ஐடியாஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ரீசெண்டாக அட்டைப்பெட்டி, அதாவது பெரிய அட்டைப்பெட்டி இருக்கிறதா பார்த்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணாத, இல்லைனா ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் லாஃப்ட்டில் ஆல்ரெடி எப்படி அடுக்கி வச்சுருந்தேன்னா, சாக்கில் போட்டு கட்டி வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு புதுசாக குடி வரும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்த பாத்திரங்கள்லாம் அப்புறம் அப்படியே போட்டு வச்சுருவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா, எந்த பொருள் நம்ம எந்த சாக்குக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பாத்திரம், அரிசி வடிக்கிற ஒரு குண்டா தேவைப்படுது அப்படிங்கிறப்ப எந்த சாக்கில் இருக்குன்னு தெரியாது. லாஃப்டில் இருக்கிற எல்லா சாக்கையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, பாக்ஸில் நம்ம பேக் பண்ணி வைக்கிறப்ப நம்ம பாக்ஸ்குள்ளே என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அப்படி நம்ம எடுத்து வைக்கிறப்போ நம்ம மறுபடியும் நமக்கு தேவைப்படுறப்ப அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான ஒரு பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும். இதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னொன்று, நான் பாக்ஸை செலக்ட் பண்ணதுக்கு இன்னொரு காரணம், அழகாக நம்ம லாஃப்டில் அடுக்கி வைக்கிறப்போ நமக்கு கிளம்ஸியாக இருக்காது. பார்க்குறப்ப கொச்ச கொச்சன்லாம் இருக்காது, நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் இருந்தால் கூட நம்ம அழகாக தொடச்சிட்டு நம்ம மறுபடியும் நம்ம அழகாக அடுக்கிக்கலாம். இன்னொன்று, நம்ம வேறு வீட்டுக்கு நம்ம புதுசாக குடி போகும்போது கூட இந்த மாதிரி பாக்ஸாக இருந்தால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஒரு பெரிய வண்டியில் வச்சு நம்ம கொண்டு போவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறப்ப பாக்ஸாக இருந்ததுன்னா நமக்கு மூவ் பண்ணுறது ஈஸி. அதே போல் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறப்போ இந்த பொருள் இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பார்த்திங்கன்னா 1, 2, 3 அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஒரு பெட்டிக்குள்ளே என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் டைரியில் நீட்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.